ஓம் அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்திய தபகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று மூல நட்சத்திர நாள், திருஞான சம்பந்த நாயனார் குரு பூஜை நாள். வியாழ பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாற்றமடைந்துள்ளார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாசம் 19ஆம் நாள். இன்று மாலை 6:39 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று இரவு 9:53 வரை மூல நட்சத்திரம், அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று இரவு 9:53 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிய போகுது. தொழில் உத்தியோகம் பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி தம்பதிகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே உட்கார்ந்து பேசுங்க. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. ரிஷப ராசி என்பர்களே, கிருத்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க உங்களுடைய சேஃப்டி விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உணவு சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்கள், ஜூஸ் கடை வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல் நடத்துபவர்கள், ஸ்நாக்ஸ் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மிதுன ராசி என்பர்களே, நல்ல சிந்தனை வளரும் நாள். திங்கிங் தாட் ப்ராசஸ்லாம் நல்லா இருக்கும். இதை பண்ணேன்னா ஜெயிக்க முடியும் அப்படின்னு மனசு சொல்லும். கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், தவிழ்நாதசுர கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூல தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆண்கள் மன அமைதியுடன் இருப்பீங்க. காதல் இனிக்கும். உறவுகள் பலப்படும். நண்பர்கள் வழியால் நன்மை உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். கடகராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நியூஸ் வந்து சேரும். கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கவங்க, ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். சிம்ம ராசி என்பர்களே, சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் நாள். வீட்டில் உள்ளவங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பார்ப்பீங்க. அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் கேட்ட சில பொருளை வாங்கி கொடுப்பீங்க. நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க. வாகன யோகம் உண்டு. செக்யூரிட்டியாக, வாட்ச்மேனாக வேலை செய்கிறவங்க, மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி ஆன்மீக பொருட்கள், பூஜை பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னிராசி என்பர்களே, நிம்மதியான நாள். அப்பா பிரச்சனை எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக அன்னைக்கு இருக்கேன்னு நினைப்பீங்க. நண்பர்களால் சில செலவுகள் வந்து போகும். யோகா ஆசிரியர்களாக இருக்கிறவங்க, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற துறையில் நிபுணர்களாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.
ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. சகோதரருடன் இருந்த பிரச்சனை குறையும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. துலாம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, பாசிட்டிவா இருப்பீங்க. ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருக்கிறவங்க, கிராஃபிக் டிசைனராக இருக்கிறவங்க, ஐடி ஊழியர்கள், பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறவங்க, ஹெச்ஆர் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. விருச்சிக ராசி என்பர்களே, கவலைகள் குறையும் நாள். மன நிம்மதியை தரும் நாள். காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும், தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க, கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். தனுசு ராசி என்பர்களே, நிறைவான நாள். மனசுல இருந்த சில சங்கடங்கள் விலகும், டென்ஷன் விலகும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சமான பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சினிமா சின்னத்திரையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். பூஜை பொருட்கள், ஆன்மீக பொருட்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, ஜவுளி கடை, துணி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு மனசு சொல்லும். அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். மகர ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்க, அன்பா இருக்கிறவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க. விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கிறவங்க, ஜிம் ட்ரைனர், அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. புது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். கும்பராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். 7 சனி காலமா இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படணும். குரு பகவானால் சில சங்கடங்கள் வந்து போகும். கல்யாண விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி மாணவர்களுக்கு மனசு சின்னத்தில் அலைபாயும். சகோதர வழியில் நன்மை உண்டு. பெண்கள் செலவு விஷயத்துல கவனமா இருங்க. ஆண்கள் உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. மீனராசி என்பர்களே, அமைதியா இருக்க வேண்டிய நாள். ஆனா வியாழ பகவான் இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் போட்டி கொஞ்சம் குறையும். வீட்டில் மங்களகாரியங்கள் இழுபறியா இருந்திருக்கும், சுபகாரியங்கள் இழுபறியா இருக்கும், அது சிலதுகள் நடக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையும். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்டமான வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. நன்றி, வணக்கம்.